இன்றைய தினம் பொருட்பால் அதிகாரம் 35 கீழ்மை என்னும் தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். நலந்தரும் நாளடியார் 400 எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. கீழ்மை அகற்று ஆத்திச்சூடி அறிவுறுத்தும். கீழ்மை அகற்று என ஆத்திச்சூடி அறிவுறுத்தும். கீழ்மை குணம் கொண்டால் தாழ்நிலைக்கு தள்ளும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நாலடியார் பொருட்பால் அதிகாரம் 35 கீழ்மை பாடல் 346 முதல் 350 வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். பொருட்பால் அதிகாரம் 35 கீழ்மை பாடல் 346. சக்கரச் செல்வம் பெறினும் விழுமியோர் எக்காலும் சொல்லார் மிகுதி சொல் எக்காலும் முந்திரி மேற்காணி மிகுவதேன் கீழ்தன்னை இந்திரனா எண்ணி விடும். மேலோர் உலகமெங்கும் ஆணை சக்கரத்தை செலுத்தக்கூடிய அரசு செல்வத்தை பெறினும் ஒருபோதும் வரம்பு கடந்த சொற்களை கூறார். ஆனால் எப்போதேனும் முந்திரி என்னும் சிறு தொகையுடன் காணி என்னும் சிறு தொகை சேருமானால் ஒரு கீழ்மகன் தன்னை இந்திரனாக கருதி இருமாந்திருப்பான். பாடல் 347. மைதீர் பசும்பொன்மேல் மாண்ட மணி அழுத்தி செய்ததனினும் செருப்பு தன் கார்க்கேயாம் எய்திய செல்வந்தராயினும் கீழ்களை செய்தொழிலார் காணப்படும். குற்றமற்ற நல்ல பொன்னின் மீது மாட்சிமை பொருந்திய நவமணிகளை பதித்து செய்யப்பட்டதானாலும் செருப்பு காலில் அணிதற்கே பயன்படும். அதுபோல கீழ்மக்கள் எவ்வளவு செல்வம் பெற்றாலும் கீழ்நிலையில் வைக்கத்தக்கவரே அன்றி மேல்நிலையில் வைக்கத்தகார். பாடல் 348. கடுக்கென சொல்வற்றாம் கண்ணோட்டம் இன்றாம் இடுக்கன் பிறர் மாற்று உவக்கும் அடுத்தடுத்து வேகம் உடைத்தாம் விரண்மலை நன்னாட ஏகுமாம் எல்லுமாம் கீழ். சிறந்த மலைகள் விளங்கும் நல்ல நாட்டை உடைய அரசனே, கீழ்மகன் கடுமையான சொற்களை சொல்ல வல்லவன், யாரிடம் இரக்கம் இல்லாதவன், பிறர் துன்பம் கண்டு மகிழ்பவன், அடிக்கடி சினம் கொள்பவன், எங்கும் திரிபவன், யாரையும் பழிப்பவன். பாடல் 349. பழையர் இவரென்று பன்னாட்பின் நிற்பின் உழையினர் ஆகுவர் சான்றோர் விழையாதே கல்லுயிர்க்கும் நெய்தல் கனைகடல் தன் சேர்ப்ப எல்லுவர் கிழா அவர். தேன் சிந்தும் நெய்தல் பூக்கள் மலிந்து ஒலிக்கும் கடலினிது குளிர்ச்சி பொருந்திய கரையை உடைய நாட்டு வேந்தனே, ஒருவர் தம் பின்னே நின்றால் இவர்கள் பல நாள் பழக்கமுள்ளவர்கள் என மேலோர் அவர்களிடம் இனியராய் இருப்பர். ஆனால் கீழ்மக்களோ அப்படி நிற்பவர்களை விரும்பாது பழிப்பர். பாடல் 350. கொய்புல் கொடுத்து குறைத்தென்றும் தீட்டினும் வையம் பூன் கல்லா சிறு குண்டை ஐய கேள் எய்திய செல்வந்தராயினும் கீழ்களை செய் தொழிலார் காணப்படும். மன்னனே கேட்பாயாக, நாள்தோறும் அறுக்கத்தக்க புல்லை அறுத்து தின்பதற்கு கொடுத்தாலும் சிறிய எருதுகள் பெரிய வண்டியை இழுக்க மாட்டா. அதுபோல செல்வம் உடையவர்களாலும் கீழ்மக்களை அவர்கள் செய்யும் காரியத்தால் இவர்கள் கீழ்மக்கள் என்று அறிந்து கொள்ளலாம். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாலடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிக்க நன்றிகளையா. மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. நேரலையில் இணைந்திருக்கின்றீர்கள் அன்பு நேயர்களை.